ஏத்துட்டேன்னா எனக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. எல்லாரும் சந்தோஷமா நல்லா இருக்கலாம், எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஆமா அண்ணி, அம்மா எங்க எல்லார்கிட்டயும் பேசினாங்க. நாங்களும் அம்மா பக்கம் தான். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க அண்ணி. ஷாலினி ப்ளீஸ், தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாரும் பேசி எனக்கு காயப்படுத்திட்டு இருக்காதீங்க. ஏன் அண்ணி இதனால அப்படி சொல்றீங்க? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் நீங்க இப்படி இருக்க போறீங்க? அண்ணி, உங்களுக்கு ஒன்னும் வயசாகிடல. எங்களுக்காக கஷ்டப்பட்டு உங்க வாழ்க்கை எதுக்கு தியாகம் பண்ணணும்? உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணி எங்க வாழ்க்கையை செட்டில் பண்ண நினைச்சீங்கன்னா நாங்க எப்படி நீ நல்லா இருப்போம்? அதனால அம்மா சொல்றதுக்கு நாங்க உடன்படுறோம். நீங்க கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். சின்ன வயசுல நான் மூர்த்தியோட ஃப்ரெண்ட். மூர்த்தி ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன செய்வான், என்ன முடிவெடுப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை வச்சு தான் உங்ககிட்ட சொல்றேன். உங்களை மாதிரி ஒரு பொண்ணு சின்ன வயசுல கணவன் இழந்துட்டா காலம் முழுக்க அப்படி இருக்கணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அவங்க இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதா சரியான முடிவுன்னு மூர்த்தி சொல்லுவாக்கா. ஏன் மூர்த்தி சாகறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட எங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஒரு அண்ணன் அவர் தங்கச்சிக்கு 2வது கல்யாணம் பண்ணப்ப மூர்த்தி எவ்வளவு சந்தோஷமா வந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சானு தெரியுமா? எனக்கு தெரியும்க்கா. நாளைக்கு எனக்கு ஏதோ ஒன்று ஆக்ஷன் வச்சுக்கோ, நான் செத்தே போயிட்டா கூட என்ன பண்ணுனா இன்னொரு கல்யாணம் பண்ணிடணும். தனியா இருக்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. இவன் வாழ்க்கையை பார்க்கணும் இல்லையா? அதனாலதான் சொல்றோம் அண்ணி, அண்ணனோட முடிவும் அதுவாதான் இருக்கும். தயவு செஞ்சு சம்மதம் சொல்லுங்க அண்ணி. ஐயோ, ஏன் எல்லாரும் என்ன இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு இதை பத்தி யாரும் இன்னொரு தடவை பேசணும். சத்ரியனும் மளிகை கடையில லிஸ்ட் கொடுத்திருக்கேன், அது மட்டும் வாங்கிட்டு வந்துறீங்களா? ஏய் நீ வாடி. சத்ரி வா. மாமா அந்த லைட் போடு. நீயாக்கா பேய் நினைச்சு பயந்துட்டேன்பா. அப்படியாக்கா வந்து உட்காருவே. மாமா எனக்கு பயங்கர டயர்டா இருக்கு, நீ போய் பாய் தலையணை எடுத்து வா, படுக்கலாம். எதுக்கு இப்படி உட்கார்ந்துருக்கு? ஏய் மாமா என்ன பாத்துட்டு இருக்க? போய் பாய் தலையணை எடுத்து வா. கதிரு, சொல்லுங்கம்மா. சாயங்காலம் நான் அவ்வளவு தூரம் போன் பண்ணி வீட்டுல ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு, வீட்டுக்கு வாடான்னு சொல்றேன், வர முடியாது, எனக்கு ஹோட்டல் தான் முக்கியம் எதிர்த்து பேசிட்டு இருக்கா. எப்ப என்ன எதிர்த்து பேச ஆரம்பிச்ச? நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க தேவையில்லாம என்னோட கல்யாண விஷயத்துல அவசரப்படுறீங்க. நீங்க பாட்டுக்கு ஜோசியரை பாத்துறீங்க, ஒரு மாசத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்க. ராதிகாவை தான் நீ கல்யாணம் பண்ணுன்றீங்க. ராதிகா வீட்டுல உள்ளவங்களை வர சொல்லி